இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு. சென்னையில கூட நிக்காம போற ஃப்ளைட்டு. சென்னைக்கு மேல அப்படியே போயிட்டு இருக்கப்ப வந்து, சென்னை வந்துருச்சு, சென்னை வந்துருச்சு, சென்னை வந்துருச்சும்பான் ஒருத்தன் ஃப்ளைட்டுக்குள்ள இருந்துகிட்டே. என்னடா இது ஒரு வேளை வந்துட்டு லைட் ஹவுஸ பார்த்துட்டானோ, அல்லது கத்திபார அந்த டிசைன பார்த்துட்டு சொல்றானோ அப்படின்னு பார்த்தோம்னா, "அங்க பாருங்க மொட்டை மாடி பாருங்க, மொட்டை மாடி பாருங்க, எவ்வளோ துணி காயுது பாருங்க" அப்படிம்பான். என்னன்னு பார்த்தா ஒட்டுக்க வந்து எல்லா மொட்டை மாடியிலும் கலர் கலரா துணிய காய போட்டுருப்பாங்க. வேற என்னங்க பண்றது? 4, 5 நாளா வந்துட்டு தொடர்ச்சியா மழை பெஞ்சுட்டு இருக்கு. எப்படா வெயில் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க வந்துட்டு, வெயில் வரவும் வந்து எல்லாரும் வந்து துணிய துவைச்சு காய போட்டுப்பாங்க. ஆக வந்துட்டு சென்னை முழுக்க பார்த்தோம்னா, மொட்டை மாடியாவே பார்க்க முடியாது. எல்லாம் கலர்ஃபுல்லா துணியா தான் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மழை பெஞ்சாலே போதும், உடனே வீட்ல சொல்லிருவாங்க. உடனே போயிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துரு, அப்படியே ஒரு எனக்கு கருவேப்பில வாங்கிட்டு வந்துருன்னு நம்மள சொல்லி அனுப்பி விடுவாங்க. அங்க நம்ம அண்ணாச்சி கடைக்கு போனோம்னா, "காய்கறி எல்லாம் தீர்ந்துருச்சு தம்பி. வேணா ஒரு எனக்கு கருவேப்பில வேணா வாங்கிட்டு போங்க." எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில சேர்த்து வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. ஆக இந்த பக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மழை பெஞ்சா போதும், உடனே காய்கறி கடைய மொத்தமா காலி பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து பார்வதிய பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, அல்லது இது வாட்டர்மெலன் ஸ்டார் அவன பார்த்துட்டு இந்த மாரி வேடிக்கை பார்த்துட்டே திரிஞ்ச கூட்டமெல்லாம், ஒரு மழை பெஞ்சுட்டா போதும், உடனே வந்து வானத்த போய் பார்க்கறது வந்து செய்தி சேனல பார்க்கும். வானத்த பார்க்கும், செய்தி சேனல பார்க்கும். ஆக வந்துட்டு என்னடா இது செய்தி சேனல் பார்க்குறான்னு பார்த்தா, இன்னைக்கு நாளைக்கு லீவ் விடுவாங்களா? நாளைக்கு லீவ் விடுவாங்களா? காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா? ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்கன்ட்டு எல்லா பசங்களும் வந்து செய்தி சேனல் முன்னாடி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சமூக வலைத்தளத்தில போனோம்னா, அங்க பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். என்னன்னு பார்த்தா, ஒரு குரூப் வந்து கிளம்பி வந்துருக்கும். ஒரு மழை பெஞ்சிருச்சா, உடனே வந்து ஒரு குரூப் வந்துட்டு, "நாங்கள் சென்னை துயர் துடைப்பு நிதி வசூலிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க பிரெட் வாங்கி குடுக்க போறோம், நைட்டி வாங்கி குடுக்க போறோம், நாப்கின் வாங்கி குடுக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, லட்சக்கணக்கில கல்லா காட்டிட்டு அவன் வந்து காணாம போயிருப்பான். என்னடா காணாம போயிட்டான்? "இல்ல, இல்ல மழை வந்து நாங்க எதிர்பார்த்த மாரி இல்ல. பெரிய மழை வர்றப்ப நாங்க செய்வோம்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு, அதுக்குள்ள வந்து பங்கு பிரிச்சிருப்பான். அது ஒரு பெரிய கொந்தளிப்பா அங்க ஓடிட்டு இருக்கும். இன்னொன்னு இந்த மழை நேரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைய பொறுத்தவரைக்கும் திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். வீட்ட விட்டு கிளம்புறப்ப வெயில் அடிக்குமா, உடனே ஹாயா அப்படியே கிளம்பியிருப்பானுங்க. பார்த்தா பாதி வழியில வந்து மழை திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே வந்து எல்லாம் ஒருத்தன் ஓரம் கட்டுவான். ரோடு ஓரம் கட்டிட்டு உடனே ரெயின் கோட்ட மாட்டுவான் பாருங்க. சட சடன்னு பின்னாடி வர்ற எல்லாரும் வந்து ரோட்ட விட்டு ஓரம் கட்டிட்டு, எல்லாம் ரெயின் கோட்டுக்கு மாறிட்டு அப்படியே ரெயின் கோட்டோடயே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். என்னடா இது அப்படின்ட்டு ரெயின் கோட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு அல்லது கழட்டி வச்சு மறுபடியும் போட்டுட்டு, கொடுமையெல்லாம் வந்துட்டு இந்த மழை காலத்துலங்க அனுபவிக்க முடியும்.